திமுகவுக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சியினரும், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டுள்ளார். அது என்னன்னு சொன்னா, கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த 7 பேர் கொண்ட குழுவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைத்துள்ளார். அரசியல் வட்டாரத்தில் தேர்தல் நெருங்க ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. எல்லோருமே குழு அமைச்சிட்டாங்க. நிறைய பேர்ட்ட கேட்கும்போது இன்னும் திமுகவே குழு அமைக்கல, நாங்க எப்படி அதுக்குள்ள அமைக்கிறதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக எப்படா இந்த தேர்தல் குழுவை அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திரு டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளார். இந்த குழுவில் அமைச்சர்கள் கே.என். நேரு, திருச்சி எம்பி திரு சிவா அவர்கள், திரு ஆ. ராசா அவர்கள், திரு ஆர்.எஸ். பாரதி, திரு ஏவா வேலு, திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் உள்ளனர். கூட்டணி கட்சிகளும் எப்படா திமுக இந்த தேர்தல் குழுவை அமைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியாக அந்த செய்தியும் வந்து விட்டது. இந்த 7 பேர் கொண்ட குழுதான் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த போகின்றனர். இனிமேல் தேர்தல் காலம், பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது, செய்திகளுக்கும் பஞ்சம் இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் தான் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடம், யார் யார் எங்க போட்டி போட போறாங்கன்னு தெரிஞ்சிடும்.